சொல்ல வந்தியா? அது ரெண்டல் கார் தானே? பின்ன வாங்கியிருக்கவா போறான்? நம்ம முன்னாடி சீன் போட இப்படி பண்ணிட்டு இருக்கான். போச்சு, இவன் சம்பாதிச்ச காசே 5000 10,000 தான் இருக்கும். அதையும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியா? இப்படி தருதலையா இருக்கியே. மாயா, நீ இத நம்பி இருக்காத. இதனால உனக்கு ஒரு யூஸும் இல்ல. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பாக்கணும்னு தான் இங்க வந்தேன். போது நிறுத்துறா. வீட்டுக்கு தண்டமா இருக்க. உனக்கு எப்படிதான் மனசு வருதோடா? அப்பா வேண்டாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடும். நீங்க வாங்க, பசங்க பசியோட இருப்பாங்க, சாப்பிட போலாம். ஆமா, இவங்களாம் என் வீட்டுல வச்சிருக்கிறதே என் காசுல வடிச்சு கொட்ட தானே. ஏய் வாடி, யூஸ்லெஸ் ஃபெலோ. வேஸ்ட் ஆஃப் டைம். ஏய், உன்னை யார் இங்க உட்கார சொன்னது? உன்ன மாதிரி தகுதி இல்லாதவள எங்க கூட சாப்பிட ஆசைப்படக்கூடாது. அம்மா ஏய், நீ சும்மா இரு. என் பெரிய மாப்பிள்ள உங்க அப்பா பர்த்டேக்காக காஸ்ட்லி வைன் வாங்கிட்டு வந்தாரு. சின்ன மாப்பிள்ள பிரீமியம் காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தாரு. நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சாப்பிட மட்டும் தானே வந்திருக்க? நான் அவர் ஹெல்த் கண்டிஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அவருக்கு இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு பெஸ்ட் ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட கேட்டு ஸ்பெஷலா அவருக்காக ரெடி பண்ண மெடிசன் இது. யாரை ஏமாத்த பாக்குற நீ? எந்த டாக்டர் உனக்கு பேப்பர்ல மெடிசன் கொடுக்க போறான்? ஃபேக் மெடிசன் கொடுத்து ஏமாத்த பாக்குறியா? ஃபேக் மெடிசன் விடுங்க, அதை சாப்பிட்டு இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அத பத்தி அவனுக்கு என்ன கவலை? அவன் யாருக்கு என்ன ஆனாலும் ஃபீல் பண்ண மாட்டான். கேவலமான புத்தி தான் உனக்கு. ஃபேக் மெடிசன் கொடுத்து என்னதான் படிடான்னு பாக்குறியா நீ? அடச்சே, அப்படிலாம் பேசாதீங்க. இந்த மெடிசன் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இத ட்ரை பண்ணணுமா? உன் பேச்ச கேட்டு இத ட்ரை பண்ணா இது பர்த்டே பார்ட்டியா இருக்காது, டெத் ஆனிவர்சரியா தான் இருக்கும். சரி விடுங்க. விடுறதா? அவன் பண்ற வேலையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவர் ஹெல்த் மோசமா தான் போகும். இத ட்ரை பண்ணலாமே. அதுக்கு அவசியமே இல்ல. நான் டெல்டா குரூப்ல இருந்து பெஸ்ட் டாக்டர்ஸ் வர சொல்லிருக்கேன். அவங்க பாத்துப்பாங்க. ஆமா, அவங்க பிரீமியம் பீப்புள் மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அத பத்தி நீங்க ஏன் மாமா யோசிக்கிறீங்க? நான் என்ன ஒண்ணும் இல்லாத மாப்பிளையா என்ன? நான் பாத்துக்கிறேன். டாக்டர் மட்டும் வரட்டும். அவர் வந்தா தெரிஞ்சிடும் இது ஃபேக்கா இல்ல ஒரிஜினலான்னு. ஆமா தெரியும், எது ஒரிஜினல் எது ஃபேக்னு பாத்துடலாம்.